ஐயோ வலி தாங்க முடியலையே, நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக்கா. என் புருஷனுக்கு போன் போட்டு வர சொல்லுக்கா. ஐஸ்வர்யாக்கா எப்படி இந்த தண்ணியில போவே? ஷில்பா பேட்டு வந்தவளே சொல்லியா தலைக்கு மேல தண்ணி நிக்குதான். நம்ம எப்படி இவ்வளவு தூக்கிட்டு போக முடியும்க்கா? நம்ம யாருக்கும் நீச்சலும் தெரியாது, எப்படி தூக்கி கொண்டு செல்வது? ஒருத்தரை காப்பாற்ற போய் எல்லாரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். அதுக்கு இப்படியே போட்டு வச்சு பார்த்துட்டே இருக்கணும். எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். நீ நீசுகாரி தானே, ஒரு உதவி செய்ய. ஜோபமண்டி அவர்களை எப்படி உதவி செய்ய முடியும்? எந்த போனும் ரீச்சில் இல்லை அல்லவா? நாம் தான் ஏதாவது செய்ய வேண்டும். இப்ப என்ன செய்யறது? கிராமமா இருந்தா மட்டு வச்சிருப்பா, வீட்டுக்கு வந்து கூட பிரசவம் பார்த்துட்டு போவா. இங்க யாரை போய் கூப்பிடுறது? ரோஷா, உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராவது இருந்தா போன் போட்டு கூப்பிடா. எத்தே, எந்த நம்பருக்கும் போன் போகல, டவரே இல்ல. நிறைய போன் உள்ள சார்ஜ் இல்லாமல கிடக்கு. இப்ப யாருக்கு போன் பண்ணி எப்படி கூப்பிட முடியும்? என்ன செய்யனே புரிய மாட்டேங்க. இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கும் கையை ஓடல காலை ஓடல. இவ்வளவு தண்ணிக்குள்ள எப்படி இந்த பிள்ளைய கூட்டிட்டு போக முடியும்? விஜய்க்கு மட்டும்தான் நீச்சல் தெரியும். அவன் ஒத்தையில மாசமா இருக்க பிள்ளைய தூக்கிட்டும் போக முடியாது. இப்ப என்ன பண்றது? எத்தே ஒரு நிமிஷம் இருங்க, நான் விஜய்கிட்ட போய் என்ன செய்யலாம் யார் செய்யலாம்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஐஸ்வர்யா கொஞ்சம் தைரியமா இருங்க, விஜய் ஏதாவது பண்ணுவான். சரி ஐஸ்வர்யாக்கா, தான் கேட்க போறேன். ஏக்கா எனக்கு ரொம்ப வலிக்குதுக்கா, என்னை எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக்கா. பிரசவ வலிதான் என்ன சாதாரண வலியா? இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. குழந்தைய பெற்ற உடனே இந்த வலியெல்லாம் மறந்து போயிடும், சந்தோஷமா இருப்பா. என் பேர் ஏதாவது ஒன்று செய்வாம்மா, நீ கவலைப்படாத. ஐயா விஜய், அவளுக்கு பேர்கால வலி வந்துட்டியா? இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயே ஆகணும், என்ன செய்யலாம்? என்னம்மா சொல்றியா? இப்ப எப்படி போக முடியும்? ஏகப்பட்ட தண்ணி இருக்குமா? அது வேற வயித்து வலியில இருக்கவங்க எப்படி வந்துடுவாங்க? ஐயா ஏதோ உதவி என்னெல்லாம் சொல்லியிருந்தாவளையா நேத்து? அதெல்லாம் நீ ஏதோ குறிச்சு கிச்சு வச்சிருக்கியா? ஏமா குறிச்சு வச்சிருக்கேன் மேடம், போன் போட்டு பார்த்தா எதுக்குமே போகல. டவர் இல்லாதனாலே என்னன்னு தெரியல, எதுக்குமே போன் போகல. விஜய் இப்ப என்னையா பண்றது? விஜய் இங்க இருந்து மெயின் ரோடுக்கு போனா ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்ல விஜய்? அப்படியே அத்தையை கூட்டிட்டு போயிடலாம். சிம்ரன், இங்க இருந்து மெயின் ரோடு 1 கிலோமீட்டர். அவ்வளவு தூரம் உங்க அத்தை எப்படி நீச்சல் அடிச்சிட்டு வருவாங்க? ஐயா முடியாதியா, அவளால எழுந்து உட்கார கூட முடியாம தான் படுத்து கிடக்கா. இப்ப என்ன பண்றது விஜய்? கண்டிப்பா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போணுமே. ஏமா நான் போய் பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்றேன். எப்படி விஜய்? இருங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன், ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுதான்னு பார்த்தேன். அப்படி இல்லைன்னா நீச்சல் தெரிஞ்ச 4 பேரையா கூட்டிட்டு வரேன். எப்படியாவது அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடலாம், பயப்படாதுங்க. நீங்க போய் அவங்கள பார்த்துக்கிடுங்கம்மா, நான் போயிட்டு வரேன். ஐயா பார்த்து போயிட்டு வையா. சரிம்மா, பார்த்து இருங்க. சிம்ரன், சின்ன பிள்ளைலாம் அந்த கூடாரத்துல இருக்குமா, அதுல போய் பார்த்துக்க, கீழே இறங்கிறாம. நான் உங்க அத்தையை பார்த்துக்கிறேன். சரி ஆண்டி. பயப்படாதுங்கக்கா, விஜய் ஏதாவது ஏற்பாடு பண்ணின்னு சொல்லியிருக்கான். நயன்தாரா பயப்படாதம்மா, விஜய் பேருக்கா ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான். மைனி, இந்த தண்ணிக்குள்ள என்ன ஏற்பாடு பண்ண முடியும்? ஏதா இருந்தாலும் நயன்தாரா இறங்கி தண்ணிக்குள்ள வந்தாவணுமே, எப்படி வருவா? தெரியல சில்பா, விஜய் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான். மைனி, தண்ணி வெளியே ரொம்ப அதிகமா இருக்கு. நானும் என் பிள்ளையுமே அந்த வீட்ல இருந்து தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம் மைனி. இப்போ நயன்தாராவை கூட்டிட்டு போயிட்டு நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்றது? நல்லா யோசிங்க மைனி. அதுக்கு நீ இப்ப என்ன சொல்ல வர? அவளுக்கு பேர்கால வலி வந்திருக்கு, எங்கேயும் போகாமல இங்கே இருக்கணும்னு சொல்ல வரியோ? இல்ல
நீ நீசுகாரியன்னு கொஞ்சம் எதிர்பார்த்தோம். நீ எங்களை விட மோசமா வந்துருக்க. ஏன் பூமாரி? வயிறு வலிக்குது பூமாரி. அப்படியா அண்ணி, எங்க அம்மா எங்களுக்கு வயித்து வலி வந்தா ஒரு கசாயம் போட்டு தருவா. அத போட்டு குடிக்க சொல்லட்டுமா? வேண்டாம் அஜய், அதெல்லாம் கேட்காது. ஹாஸ்பிடல் போனாதான் உங்களுக்கு சரியாகும். அதான் விஜய் போயிருக்காருல, ஏதாவது பண்ணுவாரு. உங்களுக்கு பசிச்சா அந்த பிஸ்கெட் எடுத்து சாப்பிடுங்க. பூமாரி, எனக்கும் சாப்பாடு தான் வேணும். ஆனா இப்ப செய்ய முடியாதுல்ல, மழை நின்னாதாம்மா சமைக்க முடியும். அதனால இப்போதைக்கு பிஸ்கெட் பிரெட் எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. மழை நின்ன உடனே சமைச்சு சாப்பிடலாம். சாப்பிடலாமே. பிரெட் இருக்கு, பிஸ்கெட் இருக்கு, ஜாம் இருக்கு. அதெல்லாம் இப்போதைக்கு சாப்பிடலாம். அக்கா, என்ன மைனா, எதுக்கு அழுற? அத்தா அழுதுட்டே இருக்காங்க. நீ இவ்வளவு நேரம் அங்கதான் போய் நின்னுட்டு இருந்தியா? வெளியதான் நின்னு பார்த்துட்டே இருந்தேன். அத்தை ரொம்ப பாவக்கா. அத்தைக்கு என்ன ஆகும்? அத்தைக்கு ஒன்னும் ஆகாது மைனா. சீக்கிரம் பாப்பா பிறக்க போகுது. பாப்பாவா? எப்ப பிறக்கும்? நான் போய் பார்க்கட்டுமா? இப்ப பிறக்காது, ஹாஸ்பிடல் போன பிறகுதான் பிறக்கும். நம்ம பிறகு போய் பார்ப்போம். சிம்ரன், அம்மா எங்க? விஜய் ஆண்டி உள்ளதா இருக்காங்க. ஏய்யா விஜய், என்னையாச்சு? என்னைய ஏற்பாடு பண்ணிருக்கா? ஏம்மா, ஒரு போட் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். போட்டா எங்க உள்ளதியா? நம்ம ஊருக்கு போட் வந்திருக்கு. போட் இருக்கவிய கொண்டாந்து வீட்டுக்குள்ள மாட்டிட்டு எல்லாம் கூட்டிட்டு போறாவே. நான் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னேன், அதான் தந்தாவே. அது யாரும் கூட வரலையோ? இல்லம்மா, நானே ஓட்டுவேன். சரி, அப்ப அவளை கூட்டிட்டு போமா? ஏம்மா, யாரெல்லாம் வரியா? எல்லாரும் போவையா. அவளை தூக்குறதுக்கு நாங்க எல்லாரும் வந்தாதானே முடியும். ஏம்மா, அப்படின்னா இது இல்ல. ஐயா, உங்க பாட்டியும் சிம்ரனும் வீட்டுல இருக்கட்டும். அவிவி எல்லாரும் பாத்துக்கிடுவாவே. நம்ம எல்லாரும் போவையா? ஏம்மா, இந்த பிள்ளையில ஏதோ தண்ணிக்குள்ள போயிட்டா என்ன பண்றது? நீ இங்கே இருமா. இல்ல விஜய், நான் வரலன்னா ஐஸ்வர்யாக்கா வருத்தப்படுவாவே. நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம். இவையெல்லாம் இருப்பவங்க. சிம்ரன், இந்த பிள்ளையில எதுவும் கீழே இறங்காம கொஞ்சம் பாத்துக்கோமா. நாங்க எல்லாரும் உங்க அத்தையை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். சரி ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். பாட்டியும் பாத்துக்க. மழை நின்னுச்சுன்னா சோறு அடுப்புல வை. ஓகே ஆண்டி. அம்மா, நேரா வந்து சீக்கிரம் தூக்கிட்டு வாங்க. சரி, அந்த தூக்கிட்டு வரோம். ஐஸ்வர்யா, என் மகன் விஜய் போட்டு கொண்டு வந்திருக்கானு. நயன்தாரா, கொஞ்சம் மெதுவா தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருவோம். ஏத்தே, நீங்களும் சிம்ரான வீட்ல இருந்து அந்த பிள்ளைகள பாத்துக்கிடுங்க. நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துறியோம். சரி டோஷா. மைனி, நானும் வரேன். ஷில்பா, மணி எடுக்காங்க. நீயே அடிபாடு பட்டி இப்ப நான் மழை தண்ணில இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. எம்மா, போட்டுல தானே கூட்டிட்டு போறாவே. நானும் போயிட்டு